வெல்கம் டு சுசி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான டியூப் பீட்ஸ் வச்சு எப்படி இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு. நான் டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் இந்த டியூப் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து கிறிஸ்டல் மணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸ் என்ன மாதிரி கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் இது மாதிரி ஏற்கனவே தச்சு வச்சுருந்த ப்ளவுஸை எடுத்திருக்கேன். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சும் பேக் சைடு 1 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு அகலம். நடுவில் நம்ம இந்த டியூப் பீட்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கோடாக போட்டுக்கோங்க. எந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி வேணும்னாலும் நம்ம இந்த பீட்ஸை வச்சு தைச்சிக்கலாம். இப்போ அந்த டியூப் பீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக ஒரு ஊசி, கை ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நூல் கோத்துக்கிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நூல் உருவிட்டு வராது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டியூப் பீட்ஸை கோர்த்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி தைக்கிறேன். முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. 2 முடிச்சாவே போட்டுக்கிட்டிங்கன்னா அது கழண்டு வராது. இப்போது அதே உள்ளே விட்டு அந்த ஊசியை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டைரெக்ஷனில் நான் மறுபடியும் பீட்ஸை கோர்த்துட்டு அதே மாதிரி தைக்கிறேன். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக எல்லா கோட்லேயுமே பீட்ஸை வச்சு தைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இதை தைச்ச ப்ளவுஸுன்னு இல்லாமல் தைக்காத ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த 2 டியூப் பீட்ஸை ஸ்ட்ராங்காக தைச்சிட்டேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தைச்சிடணும். நான் ஏற்கனவே ஃப்ரண்ட் சைடு தைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த கிறிஸ்டல் மணியை தைக்க போகிறோம். இந்த பக்கம் ஸ்லீவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நடுவில் போட வேண்டியது இருக்குது. இதை நம்ம போட்டு முடிச்சுட்டு இந்த கிறிஸ்டல் மணியை நான் இது மாதிரி கம்பியில் பீட்ஸ் கோர்த்து இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவுக்கு நடுவில் அங்கங்கே இந்த பீட்ஸை நம்ம தைக்கணும். இந்த கிறிஸ்டல் மணியை நம்ம எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கரெக்டாக இந்த டியூபுக்கு நடுவில் அதே மாதிரி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த மணியை ஒன்று கோர்த்துட்டு நல்லா நம்ம 2-3 தடவை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பேக் சைடு எடுத்துகிட்டு போய் முடிச்சு போட்டுடணும். இதே தான் நம்ம இந்த கிறிஸ்டல் மணியை அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி இருக்கணும். அது மாதிரி தான் தைக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். ஸ்லீவையும் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக ஈஸியாக எப்படி நாமளே நம்ம ப்ளவுஸை அழகுபடுத்தலான்றதை திங்க் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி இது மாதிரி நிறைய வெரைட்டியான பீட்ஸ்லாம் விற்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸை சாரீக்கு மேட்சாக பீட்ஸை வாங்கி வீட்லேயே நீங்களும் இதே மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.